படம் சூப்பராக இருக்குண்ணா. எல்லாரும் போய் பாருங்கள். ஃபுல்லாகவே குப்பைக்காரங்க அவங்களெல்லாம் பெகர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ரமோட் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு தனுஷை மீட் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அவருக்கு நான் ஹேண்ட் கொடுத்தது. இவ்வளோ வருஷம் நான் தனுஷோடைய ஃபேன். ஃபஸ்ட் ஷோவே வந்துடுவேன். பட் இந்த வாட்டி தான் நான் அவரை மீட் பண்ணேன். எனிவே மூவி பார்த்தீங்கன்னா மூவி வேறு லெவலில் இருக்குது. தனுஷ் வேறு லெவலில் நடிச்சிருக்காரு. ஏன்னா தனுஷால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் கேரக்டர் பண்ண முடியுன்ற மாதிரியுமே இருக்குது. அவர் தான் அதை அப்சர்வ் பண்ணி எல்லா கேரக்டருமே நல்லா ஆக்ட் பண்ணிகிட்ருக்காரு. இன்னொன்று எல்லாருமே அவங்களுக்கு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக நடிச்சிருக்காங்க. பிஜிஎம்மாக இருக்கட்டும், எந்த இடத்துலையுமே மூவி லாக் ஆகலை. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது. செம மாஸ்ங்க மூவி. ஃபைனல் கிளைமேக்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இது எல்லாருமே போய் பார்க்கலாம் தேட்டரில். படம் சூப்பர். எல்லாருமே கனெக்ட் ஆகும். வாழ்ந்துருக்காரு தனுஷ். எல்லாருமே கனெக்ட் ஆகும். ஃபேமிலில இருந்து எல்லாருமே கனெக்ட் ஆகும். ஃபேமிலியோட பார்க்கலாம் ப்ரோ. கண்டிப்பா பார்க்கலாம். எல்லாருமே கனெக்ட் ஆகும். அதை எப்படி ப்ரோ சொல்ல முடியும்? செமையா இருக்கு. எதை பத்தினா இது ப்ரோ? பிச்சைக்காரனா இருக்க தனுஷ் அவர் கூட்டு பேர் வேலை பார்க்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் லைஃப்ல என்ன நடக்குது? ஏய் கதா சொல்லாத, வந்து பாருங்க, வந்து பாருங்க. படத்துல வந்து ப்ரோ விட்டுறாரு ப்ரோ. தொண்டைய பாத்தீங்களா ப்ரோ? காலுக்கு தொடலாம் வலிக்குது ப்ரோ. வேற மாதிரி பண்ணிட்டார் ப்ரோ. தலைவன் பிச்சிட்டார். தலைவன் தான் பாஸ் பண்ணிட்டார் ப்ரோ. சீரியஸா ப்ரோ ரொம்ப எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்காரு ப்ரோ. அவர் கண்டென்ட் ஓரியன்டட் நடிச்சாலே மாசு தானே ப்ரோ. வேற மாதிரி படம் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் ப்ரோ. படம் வேற லெவலில் சூப்பராக இருந்துச்சு. தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து ஐயா சொல்லிக்கிறேன். தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் என்ட்ரி ஒன்று கொடுத்துருப்பாருண்ணா. அவர் நடிப்புக்கு ஐயோ நடிப்பின் அசுரனும் அவர் தான், அரசனும் அவர் தானே. வேற லெவலில் இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கட்டும், அந்த கை கட்டுறதா இருக்கட்டும், வேற லெவலாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அண்ணன் ஒரு பாட்டும் பாடிருக்கிறதுல நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் மீன்ஸ் எப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜாயும் பார்க்கலாம், ஒரு ஒரு எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை ப்ரோ. ஆனந்த கண்ணிலோட பார்க்கலாம் ப்ரோ. தலைவன் வாழ்ந்துட்டாரு ப்ரோ. படத்துல தலைவன் வாழ்ந்துருக்காரு ப்ரோ. படத்துல ப்ரோ தலைவன் சத்தியமா நேஷனல் அவார்டு எடுத்து வைங்க ப்ரோ. அடுத்த நேஷனல் அவார்டு கன்ஃபார்ம் ப்ரோ. என் தலைவனுக்கு அடுத்த நேஷனல் அவார்டு கன்ஃபார்ம் தலைவனுக்கு ப்ரோ. படத்துல அந்த எமோஷனலா கனெக்ட் ஆவாங்களா ப்ரோ? அப்படி கனெக்ட் ஆயிட்டார் ப்ரோ தலைவங்க கூட. ராஷ்மிகா, நாகார்ஜுனா யாருமே கண்ணுக்கு தெரியல ப்ரோ. தலைவன் மட்டும்தான் அவ்வளோ எமோஷனலா, அவ்வளோ படம் பிளாக் பஸ்டர் ப்ரோ. கண்டிப்பா அடுத்த நேஷனல் அவார்டு ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. டிஎஸ்பி பின்னிட்டார் ப்ரோ. எந்த இடத்துல என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து பயங்கரம் ப்ரோ. ப்ரோ ஒர்க் அவுட் ஆகுதா? பயங்கரமா இருக்கு ப்ரோ. நம்ம ஹீரோயின்லாம் கண்ணுக்கு தெரியல ப்ரோ. தலைவன் மட்டும்தான் ப்ரோ. தலைவன் மட்டும்தான் ப்ரோ. நல்ல ஸ்டோரி ப்ரோ. கண்டென்ட் ஓரியன்டா தலைவன் பண்ணாலே பிளாக் பஸ்டர் தான் தெரியும். சேம் என்ன சொல்ல வர அது சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் தான் ப்ரோ. சூப்பராக இருக்கிறேன். பைரவா பண்ணிருக்கார் தலைவர் வந்து. அவர் நடிப்பை நல்லா நடித்து காட்டிருக்காரு. அவர் ஆக்டிங் குறை சொல்லவே தேவையில்லை. அவர் ஆக்டிங்கை குறை சொல்லவே தேவையில்லை. பயங்கரமாக படம். ஃபஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃபே கொஞ்சம் லென்த் ஆகுது. பட் சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃபே பயங்கரமாகுது. அவர் நடிப்பை பார்க்கும்போது அழுவையாக வருது எனக்கு. பயங்கரமாக நடிச்சிருக்காரு அவர். டிஎஸ்பி மியூசிக்கு, நாகார்ஜுனா, ராஷ்மிகா எல்லோரும் நல்ல ரோல் பண்ணிருக்காங்க. டிஎஸ்பி பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராக போட்டிருக்காரு. ரொம்ப வருஷம் கழிச்சு போட்டிருக்காரு டிஎஸ்பி. லவ் சீன்ஸ் அவ்வளோ இல்லை. லவ் சீன்ஸ் எதிர்பார்த்தோம் நாங்கள் ராஷ்மிகா கூட, ஆனால் இல்லை. படம் ஃபுல்லாக ட்விஸ்ட் தான். அடுத்து என்ன ஆகும் அதான் கதையே. படத்தில் வந்து பணம், பேர், புகழ் எதுவுமே தேவையில்லைன்ட்டார் தனுஷ். அது போதும். 2026 பார்த்தீங்கன்னா வடச்சென்னை வருது. அதுதான் திருவிழா குளம் வரும். கண்டிப்பாக திருவிழா குளமாக இருக்கும் இங்கே. சூப்பராக இருக்குது ப்ரோ. வேற லெவல் நடிச்சிருக்காரு. முத்து ரஜினி மாதிரி பிச்சைக்கார விஷயம் சொல்லக்கூடாதுங்க. நம்ம ஒரு படமே ஃபுல்லாக வித்தியாசமான கதை, வித்தியாசமான ஸ்டோரி. நாகார்ஜுனா பயங்கரம் பண்ணியிருக்காரு. அவருக்கு நல்ல காம்போ அமைஞ்சிருக்கு. தனுஷ் நல்ல ரோலிங் பண்ணியிருக்காங்க. குட் ரோலிங். நல்ல படம். இந்த படத்தில் லவ் சீன் இல்லை ப்ரோ. இந்த படத்தில் லவ் சீன் கிடையாது. நல்ல கமிஷன் கொடுத்துருக்காங்க. எமோஷன் ட்ராமா இல்லை. ஒரு பிச்சைக்காரன வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நிரூபிச்சிருக்காங்க. பிச்சைக்காரன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி பிச்சைக்காரன் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அது வச்சுருக்காங்க. சரிங்களா? ஃபேமிலி ஆடியன்ஸ் படம் தான் இது. எந்த ஒரு ஏஜ்
சாரி சார், நல்லா என்ஜாய் கூட பண்ண படம். ஒவ்வொரு ஃபேமிலியும் இந்த படம் பார்க்கலாம், எல்லாருக்கும் நல்ல பிடிச்சமான படம். தேங்க்யூ ப்ரோ. நானே தனுஷ் ரசிகர் தான் சொல்கிறேன், படம் வேறு லெவலில் இருக்குது, ஒர்த்தான படம், அடிச்சிக்கவே முடியாது. சரியான ஆக்டிங் தனுஷோட ஆக்டிங் சொல்ல வேணும்னு அவசியம் இல்லை. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்களே பேசுவீங்க. சரியான ஆக்டிங்க, வந்து ஒர்த்தா குடும்பத்தோட எல்லாம் பார்க்கலாம். தனுஷ் சாரோட ஆக்டிங் வேற லெவலில் இருக்குது. தனுஷ் சார் ஃபேன்ஸுக்குள்ள வந்து பயங்கர மஜாவாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபேமிலியோட கண்டிப்பாக வாங்க. ஒரு பெக்கராக வந்து ரியலாகவே நடிச்சிருக்காரு அப்படின்னா சீரியஸாக சும்மா கிடையாது, ரொம்பவே கஷ்டம் தான். இந்த அளவுக்கு அவர் இறங்கி நடிப்பார்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சூப்பராக இருந்துச்சு, பேக்ரவுண்ட் மியூசிக் பக்கா. அண்ட் போய்வா சாங்க்கு மொத்தமாக கான்சர்ட் மாதிரி வந்து இறங்கி ஆடினாங்க. என் கூட இருந்தவ எல்லாரும் ஆயிட்டாங்க. புரியல, இதெல்லாம் என்னன்னா கேள்வி இருக்கும். எனக்கு விவரம் தெரிஞ்சு வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன்னு. புரியல, இந்த படத்துலையா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி எதுவும் கிடையாது. ஆமாம், கண்டிப்பாக இது வந்து தனுஷ் சார் இண்டஸ்ட்ரியிலே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருக்குறாங்க. படம் சூப்பராக இருக்குது. 3 hours டியூரேஷன் தான், கொஞ்சம் லென்த்தி தான். பட் லேகெல்லாம் ஒன்றும் அப்படியெல்லாம் தெரியல. படம் வந்து ஆக்டிங் ஃபஸ்ட்டு ஸ்கோப்பே வந்து தனுஷோட ஆக்டிங் வந்து நல்லாயிருக்கு. சாங்ஸ் பிளேஸ்மெண்ட்டு நல்லா இருக்குது. சாங்ஸில் வந்து ஒரு சாங் மட்டும் மேபி லென்த்துனால வந்து வைக்கல, அது ராஷ்மிகா சாங்கு. லவ் சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. லவ் சீன்ஸ் வரும்லாம் எதிர்பார்த்தோம், ஆனால் அப்படிலாம் இல்லை. அந்த மாதிரி ஜோக்கோ காமெடி அந்த மாதிரிலாம் எதுவுமே வரல. படம் ஃபுல்லாகவே சீரியஸாக தான் போகும். இல்லை, அந்த மாதிரி எந்த தழுவலும் இல்லை. அந்த புதுசாக தான் இருக்குது. நீங்கள் அப்படி பிரிச்சே பார்க்க முடியாது. உங்களுக்கு வந்து பிளேசஸ் வந்து திருப்பதின்னு காட்டுறாங்க இதுனா, பட் ஒவ்வொரு டைமும் ஒரு ரிப்பீட்டட் சீன்ஸாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மும்பை, சென்னை, ஹைதராபாத் அப்படின்னு எல்லா இந்தியாவில் உள்ள மேஜர் சிட்டிஸை தான் படம் ஃபுல்லாக சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிட்டியில் உள்ள ஒரு பிச்சைக்காரங்களாம் எப்படி பணக்காரங்களும் அவங்களுக்கு எந்த ஃபுட்டு ப்ராப்ளம் வரக்கூடாது. ஃபுட்டு அதாவது பசியின்மை. ஒரு பிச்சைக்காரங்களுக்கு என்ன தேவை? ஒரு அந்த பசியை வந்து போக்குறதுக்கு ஒருத்தனுக்கு வந்து ஒரு பிச்சைக்காரனுக்கு பவர் கிடைச்சா என்ன பண்ணுவான்? அதை தான் பண்ணுவார். பணம் கிடச்சிருச்சுன்ட்டு அப்படியே அந்த லைஃப்லாம் மறந்துட்டு போயிட மாட்டார். எல்லா நாட்டில் உள்ள எல்லா பிச்சைக்காரங்களுக்கும் ஒரு லைஃப் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி ஒரு இதை பண்ணுவார். கடைசியில் வந்து ஒரு பெரிய பணக்காரனே வந்து பிச்சை எடுத்து வாழ்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத காட்டி ஒருவேளை அந்த மாதிரி லைஃப்பை ரிவீல் பண்ணால் பிச்சைக்காரங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்குங்கிறதுக்காண்டி போராடுவார். படம் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்க சீரியஸாக. மாசின்ஸ் வந்து அந்த பாட்டு ஒன்று வருங்களே தனுஷுக்கு, அது ஒன்று தியேட்டர் எலிமெண்ட்டு. அதை உண்மையிலே எல்லாமே ஆடுற அளவுக்கு அது எங்கே வரும் அந்த பிளேஸ்மெண்ட்டுக்காண்டி தான் வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது கரெக்டான ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. நல்ல வேலை அந்த இடத்துல வந்து அந்த வகையில் வந்து அந்த பாட்டு ஃபுல்லாக பாட்டு வச்சுருக்காங்க, அது நல்லாயிருக்கு. அந்த ராஷ்மிகா பாட்டு ஒன்று வைக்கல, அது ஒன்று தான். ஆனால் அது வைக்கிறதுக்கான ஸ்கோப் இருந்துச்சு, மேபி டியூரேஷனுக்குலாம் கட் பண்ணிட்டாங்க. படம் சூப்பராக இருந்துச்சு. தனுஷ் செம்மையாக நடிச்சிருக்காரு. இப்போ பார்க்கலான்னு பார்த்தோம், அதுக்குள்ளே கிளம்பிட்டாங்க. பட் இன்டர்வெல் அப்போ போய் பார்த்தோம் தனுஷை. நல்லா இருந்துச்சு. நான் படம் கமர்ஷியலாக இருக்குது, நல்லா இருக்கு. எல்லாருமே இப்போ நான் நிறைய இருக்குது. தனுஷ் என்ட்ரி சீன் எல்லாமே ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. நிறைய கூஸ் பம்ப் சீன்ஸாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மற்றவங்கள சொல்கிறீங்களா தனுஷை சொல்கிறீங்க? செம்மையாக நடிச்சிருக்காரு. விஜய் ஆண்டனி சார் தான் அதுக்கு முன்னாடி பிச்சைக்காரனில் அப்படி நடிச்சிருப்பாரு. அப்புறம் கவின் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா தனுஷ் தான் ரொம்ப நேரமாக அந்த மாதிரி கார்பேஜ்லாம் எடுத்து நடிச்சிருப்பாங்க. ஆனால் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. தனுஷ் சார் தான் நிறைய இருக்கு. ஆமாம், அதோட மேலேயே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. படம் பார்த்தேன் நான், சூப்பராக இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் தான் இப்போ சூப்பர். யாராக இருந்தாலும் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இவ்வளோ நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும் போதே ரொம்ப மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இவர் இவ்வளோ எஃபெக்ட் போட்டு இப்படி நடிக்கிறாரு. குப்பையில் ஆட்டம் கூட அவர் பார்க்கும் போதே எங்களுக்கு மனசு ஒரு மாதிரி உடஞ்சிச்சு. இப்படி இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் பண்ணுறாரு, ஃபேன்ஸுக்காக எல்லாருக்காகவும் புரிய வைக்கிறதுக்காக படம் நடிக்கிறாரு. இவரை போயிட்டு இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே கஷ்டமாக இருக்குது. ஆனால் நடிப்பில் வந்துட்டா அசுரன் சொல்லவே வேணாம். இப்போ நீங்கள்
படம் கூட போயிட்டு இப்போ பார்த்து தான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு வந்து இன்டர்வல் விட்டாங்க, தனுஷை காணோம். என்ன ஆச்சு, நாங்கள் ஃபஸ்ட்டு ஷோ எடுத்துட்டோம். அவர் பெரிய ஸ்க்ரீனில் இருக்கார் போல். வெயிட் பண்ணோம் பெரிய ஸ்க்ரீனுக்கே இன்டர்வலுக்கு ஓட்டோம். எல்லாரும் போயிட்டு தனுஷை பார்க்க ஆரம்பித்தோம். அவர் அப்போ கூட இப்படி பார்த்தே பிளாக் கலர் ஷர்ட் போட்டுருந்தார். வீடியோ கூட எடுத்து வச்சுருக்கேன். இப்படி கையெடுத்து இப்படி கும்பிட்டாரு, எல்லாரும் பார்த்தாரு. அவர் சத்தியமாக சொல்கிறேன், இந்த அவார்டு இதுக்கு முன்னாடிலாம் வச்சிருக்கலாம். பாதி படம் விட்டுச்சு, வட சென்னையும் வாங்கலை அவார்டெலாம். இதுக்கப்புறம் இந்த படம் அவார்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். இன்னும் நிறைய படம் அவர் நடிக்கணும். அவர் வந்து டவுன் ஆகிட மாட்டார். அவரே சொன்ன ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி தான், அவர் டவுன்லாம் ஆகிட மாட்டார். அப்படி டவுன் ஆனாலும் நாங்கள் இருக்கோம், எப்படியா இருந்தாலும் நாங்கள் பார்த்துப்போம். அவ்வளோதான். படம் வந்து ஃபேமிலி, இப்போது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தனித்தனியாக பார்க்குற ஜானர்லாம் இல்லை. இது ஃபேமிலியாக உலகமே தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த விஷயம். எல்லாருமே வந்து இப்போது நிறைய படம் எடுக்கலாம். இது வந்து எப்படின்னா, இது புரிஞ்சிக்க வேண்டிய கருத்தோட ஒரு படம், கருத்து படம் தான் இது. பணம் மட்டுமே லைஃப் இல்லை, நம்ம தான் பெரிய ஆள் அந்த மாதிரிலாம் இல்லை. மனசு நிம்மதி இருந்தாவே அது ஒரு மனுஷனுக்கு கரெக்டாக இருக்கும். அதுதான் இந்த கடையோட ஒரு இதுவே. பணம் மட்டுமே லைஃப் இல்லை, மனசு நிம்மதியாக இருக்கணும், நல்லா வாழணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. நடிப்பு நசுரன் தனுஷ் மட்டும்தான். தனுஷ்க்கு வந்து சூப்பர் ஸ்டார் பட்டம்லாம் தேவையே கிடையாது. எங்கள் தலைவன் அசுரனோட தனுஷ் மட்டும்தான்.